ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான, அதே சமயம் படிப்பினை நிறைந்த கதையைத்தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் பெயர் நவீன், வயது 27. சென்னையில் பைக்கின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சொந்த தொழில் செய்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. என் மனைவி காவியாவுக்கு வயது 25. அவள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பாள். ஆனால் அவளை விட அவளது தங்கை ஓவியா இருக்கிறாளே. அவளுக்கு 22 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவளது அழகை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவளை பார்த்தாலே ஒருவித ஈர்ப்பு தானாகவே வந்துவிடும். அவர்கள் மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வளர்ந்தவர்கள் என்பதால் யாரிடமும் கள்ளம் கபடி இல்லாமல் கலகலவென்று பேசுவார்கள். வசதிக்கு எந்த குறையும் இல்லாத குடும்பம் அது. என் மாமனார் வீட்டில் என்னை மூத்த மருமகன் என்று மிக மரியாதையாக நடத்துவார்கள். எனக்கும் என் மச்சினிச்சி ஓவியாவுக்கும் இடையில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மெல்லிய நெருக்கம் இருந்தது. பேச்சுவாக்கில் அவள் கையை பிடித்து இழுப்பது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது என்று என் குறும்புத்தனங்கள் அவளிடமும் தொடர்ந்தன. எனக்கு பெண் குழந்தை பிறந்த பிறகு, குழந்தையை அவளிடம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும், அவளை தெரிந்தும் தெரியாமலும் தொடுவது என்று அந்த நெருக்கம் இன்னும் ஒரு படி மேலே சென்றது. இந்த வருடம் பொங்கலுக்கு மனைவியின் ஊருக்குச் செல்லலாம் என்று முடிவு செய்தோம். என் மனைவி காவியா மிகுந்த மகிழ்ச்சியுடன் தயாரானாள். அவள் மகிழ்ச்சிக்குக் காரணம், சென்னையில் வேலை, அவசரமாக வீட்டு வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கும் அவளுக்கு, அம்மா வீட்டுக்குச் சென்றால் அந்த மாடி அறையில் என்னுடன் நிம்மதியாகச் செலவிட நேரம் கிடைக்கும் என்பதுதான். ஆனால் என் மகிழ்ச்சிக்குக் காரணம் வேறொன்று இருந்தது. நாங்கள் ஊரை நெருங்கிக் கொண்டிருந்தபோது, காவியா பேச்சுவாக்கில் ஓவியாவைப் பற்றிப் பேசினாள். அவளுக்கு எக்ஸாம் முடிந்து வீட்டுக்கு வந்திருப்பதாகச் சொன்னாள். அந்தத் தகவலைக் கேட்டதுமே என் முகத்தில் ஒரு மின்னல் வெட்டியது. அதை கவனித்த காவியா, என்ன மச்சினிச்சின்னு சொன்னதுமே அத்தான் முகத்துல அவ்வளவு சந்தோஷமா? ஜொல்லு விடுறதெல்லாம் ஓகே, ஆனா அதெல்லாம் பேச்சோட மட்டும் இருக்கணும், புரியுதா என்று செல்லமாக மிரட்டினாள். நானும், மச்சினிச்சின்னா ஒரு கிழுகிழுப்பு இருக்காதா? ஆனா கவலைப்படாதே, நான் எல்லையே மீற மாட்டேன் என்று சொல்லி அவளைச் சமாதானம் செய்தேன். ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தோம். மாமனார் வெளியில் சென்றிருக்க, என் மாமியாரும் ஓவியாவும் எங்களை வரவேற்றனர். ஓவியா சிவப்பு நிறத்தில் ஒரு சேலை அணிந்திருந்தாள். முன்பு பார்த்ததை விட இப்போது அவள் இன்னும் பேரழகாகத் தெரிந்தாள். காவியா உடனே, என்னடி இது, இந்த நேரத்துல எதுக்கு சேலை கட்டிட்டு இருக்கா? போய் மாத்து என்றாள். அதற்கு ஓவியா, இல்லக்கா, அம்மாதான் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இங்கதான் வேற யாரும் இல்லையே, அத்தான்ட்டையே கேட்டுருவோமே என்று சொல்லி என் அருகில் வந்தாள். அத்தான், இந்தச் சேலையில நான் அழகா இருக்கேனான்னு நீங்களே சொல்லுங்க என்று அவள் கேட்டபோது, நான் அவளை ஒரு நிமிடம் வைத்த கண் வாங்காமல் பார்த்தேன். காவியா முறைப்பதை பார்த்ததும் சுதாரித்துக் கொண்டு, இல்லடா, இந்தச் சேலை உனக்கு சூப்பரா இருக்கு, உங்க அக்கா சும்மா பொறாமையில சொல்றா என்றேன். உடனே அக்காவுக்கும் தங்கைக்கும் இடையில் ஒரு சின்ன போர் ஆரம்பமானது. நான் இடையில் புகுந்து, உங்க அக்கா எது கட்டினாலும் அழகா இருப்பாடா என்று சொல்லி ஒரு வழியாக பேச்சை மாற்றிச் சாப்பிடச் சென்றேன். சாப்பிட்டு முடிக்கும் வரை அக்காளும் தங்கையும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் முறைத்துக் கொண்டே சாப்பிட்டார்கள். நான் இருவரையும் பொருட்படுத்தாமல் சாப்பிட்டு முடித்தேன். பிறகு காவியாவை தனியாக அழைத்து, ஐயோ பாவம், சின்ன பொண்ணு மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், மத்தபடி வேற ஒன்னும் இல்லடா என்று ஒரு முத்தம் கொடுத்து அவளைச் சமாதானம் செய்தேன். காவியாவும் சகஜமாகி, மவனே, நீ மட்டும் அவதான் அழகுன்னு சொல்லி இருந்த, நடக்குறதே வேறையா இருந்திருக்கும் என்று செல்லமாக மிரட்டிவிட்டு, சரி, நான் போய் ரூமே ரெடி பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன், நாம சீக்கிரமா ஆரம்பிக்கணும் என்று சொல்லிக் கொண்டே மாடிக்குச் சென்றாள். முன் அறையில் நான் மட்டும் அமர்ந்திருக்க, என் மாமியார் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு பின்புறம் சென்றுவிட்டார்.
இப்போது ஹாலில் ஓவியா மட்டும் என் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தாள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நான் அவளை நெருங்கினேன். என்ன ஓவியா, எக்ஸாம் எல்லாம் எப்படி முடிந்தது என்று கேட்டேன். அவள் முகத்தைச் சுளித்துக்கொண்டு, அதான் என்னை விட உங்க அக்காதான் அழகுன்னு சொல்லிட்டீங்களே, அவகிட்டயே போய் கேட்டுக்கோங்க என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் மெதுவாக அவள் பின்னால் சென்று, அவள் காதருகில் மிக நெருக்கமாக நின்று, சாரிடா செல்லம். உங்க அக்காவைத் தெரியாதா? அவளுக்காகத்தான் அப்படிச் சொன்னேன். உண்மையிலேயே நீதான் அழகு என்று அவள் கைகளை இறுகப் பற்றினேன். அவள் விலகாமல், சும்மா என்னைச் சமாதானப்படுத்தாதீங்க, உங்களுக்கு உங்க அக்காவைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்று மீண்டும் சொன்னாள். இம்முறை நான் இன்னும் ஒரு படி மேலே சென்று, அவளை அணைப்பது போல மிக அருகில் நெருங்கி, நிஜமாவே நீதாண்டா அழகு என்றேன். நான் அவளைத் தொட்ட அந்த தருணத்தில் அவள் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டதை என்னால் கவனிக்க முடிந்தது. அவள் என்னிடமிருந்து விலக முயன்றாலும், என் உள்மனம், மச்சான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், விட்டுவிடாதே என்று கட்டளையிட்டது. நான் மீண்டும் அவள் காதில், நிஜமாத்தான் சொல்றேன். உன்னைப் பார்க்கும்போதுதான் எனக்கு ஆசையே வரும் என்று சொல்லி, அவள் கூந்தலை ஒதுக்கி அவள் முதுகில் மெதுவாக வருடினேன். அத்தான். கூச்சமாயிருக்கு என்று அவள் நெளிந்தாள். நாங்கள் இப்படியே நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தபோது, மாடியிலிருந்து காவியா, என்னங்க என்னங்க என்று கூப்பிடும் சத்தம் கேட்டது. சட்டென்று நான் அவளிடமிருந்து விலகினேன். காவியா படிகளில் இறங்கி வரும் சத்தம் கேட்டது. உடனே ஓவியா குழந்தையை கொஞ்சுவது போல நடிக்க, நான் டிவி பார்ப்பது போல அமர்ந்தேன். காவியா கீழே வந்து குழந்தையை வாங்கிக் கொண்டு, மச்சினிச்சிகிட்ட சொல்லிவிட்டது போதும், வாங்க மேலே போவோம் என்று அதிகாரமாகச் சொல்லிவிட்டு மாடி ஏறினாள். இந்தா வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு, காவியாவின் தலை மறையும் வரை காத்திருந்தேன். தலை மறைந்த அடுத்த நொடி, ஓடிச் சென்று ஓவியாவைக் கட்டிப்பிடித்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐயோ அத்தான். அக்கா வந்துருவா, சீக்கிரம் போங்க என்று அவள் பதற்றத்துடன் நெளிந்தாலும், என் முத்தத்தை தள்ளிவிடவில்லை. அவள் காதில் ரகசியமாக, நீ மாடி அறைக்கு பக்கத்து ரூம்ல தானே இருக்க. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு மேலே மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அங்க வா என்று சொல்லிவிட்டு விலகினேன். ஓவியா ஒரு மாதிரி சிரித்துக்கொண்டே, ஆசை தோசை. இப்ப நீங்க பண்ணதுக்கே அக்கா கிட்ட சொல்லி உங்களை முட்டிக்கு முட்டி தட்டியிருக்கணும், உங்களுக்கு ஆசையைப் பாரு என்றாள். நான் பரிதாபமாக முகத்தை வைத்து, ப்ளீஸ். அத்தான் பாவம் இல்லையா என்று கெஞ்சினேன். மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று தலை அசைத்தாள். நான் மாடிப்படியில் ஏறிக்கொண்டே, நான் 1 மணிக்கு அங்க காத்துக்கிட்டு இருப்பேன், விடியுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, அவள் பதிலுக்குக் காத்திராமல் என் அறைக்குள் நுழைந்தேன். அறைக்குள் நுழைந்தபோது காவியா எனக்காகக் காத்திருந்தாள். அன்று அவளுடனான அந்த 1 மணி நேரச் சந்தோஷத்திலும் என் மனதில் ஓவியாவின் நினைப்பே ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு வழியாக காவியா களைப்பில் ஆழ்ந்த தூக்கத்திற்குச் சென்றாள். அவள் தூங்கியதை உறுதி செய்த பிறகு, நான் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தேன். மணி 12:10 ஆகியிருந்தது. காவியா தூங்கினால் அவ்வளவு எளிதில் எழமாட்டாள், காலை வரை அவளுக்கு தெரியாது என்ற நம்பிக்கையில் நான் மெதுவாக அறையை விட்டு வெளியே நழுவினேன். மொட்டை மாடிக்குச் சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு காத்திருக்கத் தொடங்கினேன். வருவாளா மாட்டாளா என்ற கேள்வி எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நேரம் 12:45 ஆனது. இன்னும் அவளைக் காணவில்லை. ஒருவேளை அவள் வரவில்லை என்றால் நாம் ஏன் அவள் அறைக்கே செல்லக்கூடாது என்று என் மனம் துணிந்தது. சத்தம் போடாமல் மாடிப்படியில் இறங்கி அவள் அறையை நெருங்கினேன். அவளது அறைக்கதவை தட்டப்போக அது லேசாகத் திறந்திருந்தது. அடி கள்ளி! ஒருவேளை நான் வருவேன் என்றுதான் கதவைத் திறந்து வைத்திருப்பாளோ என்று நினைத்தபடியே உள்ளே நுழைந்தேன். இருட்டான அந்த அறையில் ஒரு உருவம் அசைவது தெரிந்தது. ஓவியா என்று மிக மெல்லிய குரலில் கூப்பிட்டேன்.
ஐயோ அத்தான்! ஏன் இங்கே வந்தீங்க? யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான், சீக்கிரம் போங்க என்று அவள் பதற்றத்துடன் என் அருகில் வந்தாள். நான் அவளது ஒரு கையை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டேன். சத்தம் போடாதே. யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ பேசினால்தான் யாருக்காவது கேட்கும் என்று சொல்லிக் கொண்டே மற்றொரு கையால் கதவைத் தாளிட்டேன். அவள் ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் நான் அவளது இதழ்களில் இதழ் வைத்து ஆழமாக முத்தம் கொடுத்தேன். ஆரம்பத்தில் லேசாக எதிர்ப்பு காட்டினாலும் பிறகு அவள் என்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் முகம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவளிடமிருந்து வந்த அந்த மஞ்சள் வாசனையும் லேசான வேர்வை வாசனையும் என் வெறியை இன்னும் அதிகமாக்கியது. அந்த நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இருவரும் அந்தச் சந்தோஷத்தை அடைந்தோம். சிறிது நேரம் கழித்து அவள் கன்னத்தை வருடினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, உனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டேன். அவள் வெட்கத்தால் கண்களை மூடிக்கொண்டு, எனக்கும் இப்பதான் அத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காவும் நீங்களும் பூஜை பண்றதை வெளியில் இருந்து எவ்வளவு வாட்டி கேட்டிருப்பேன் தெரியுமா? அக்கா முகத்தை பார்த்தாலே நீங்க அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நானும் அதே சந்தோஷத்தில்தான் இருக்கேன் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடி கள்ளி! இதெல்லாம் கவனிச்சுட்டுத்தான் இருக்கியா என்று அவளைக் கிள்ளினேன். பிறகு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ரகசியமாக என் அறைக்கு வந்து காவியா அருகில் படுத்துக் கொண்டேன். அன்று தொடங்கிய அந்த ரகசிய உறவு அதன் பிறகு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் தொடர்ந்தது. ஓவியாவுக்கு என் மீதான ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவள் தினமும் என்னுடன் இருக்க விரும்பினாள். அதற்காக நான் ஒரு திட்டம் போட்டேன். காவியா, ஓவியா அடுத்த டிகிரி படிக்கட்டும். இந்த ஊரில் நல்ல காலேஜ் இல்லை, அவளை நம்ம கூடவே சென்னைக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கலாம் என்று சொன்னேன். என் மனைவி காவியாவும் அதை நம்பி, சரிங்க, என் தங்கை நம் கூடவே இருப்பது எனக்கும் மகிழ்ச்சிதான் என்று சம்மதித்தாள். ஓவியா சென்னைக்கு வந்த பிறகு எங்கள் மகிழ்ச்சி எல்லையற்று போனது. காவியாவுக்கு தெரியாமல் நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் போய் எப்போதும் நீடிக்காது. ஒரு நாள் நான் எதிர்பாராத நேரத்தில் இந்த விஷயம் காவியாவுக்கு தெரிந்துவிட்டது. அவளால் அதைத் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தான் உயிராக நேசித்த கணவனும் தன் கூட பிறந்த தங்கையும் தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தைச் செய்வார்கள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் எங்களைச் சரமாரியாக அடித்தாள், கத்தி அழுதாள். 2 நாட்களாக வீட்டில் நரகமே நடந்தது. நான் செய்த துரோகத்தை அவளால் மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. இறுதியில் மனவேதனை தாங்க முடியாமல் காவியா தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவளது மரணம் என் வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்துவிட்டது. ஒரு கணநேர இன்பத்திற்காக நான் என் குடும்பத்தையே அழித்துவிட்டேன். மச்சினிச்சி, மாமா உறவு என்பது மிகவும் மரியாதைக்குரியது, புனிதமானது. அதை மீறும்போது எல்லாமே அழிந்துவிடும். நாங்கள் எங்கள் தனிமையை தவறாக பயன்படுத்திக் கொண்டோம். உணர்வுகளை கட்டுப்படுத்த தவறியதால் உறவுகளின் பரிசுத்தத்தை காக்க தவறிவிட்டோம். எந்த ஒரு உறவிலும் மரியாதையும் எல்லைகளும் அவசியம். அழகு இருந்தாலும் நெருக்கம் இருந்தாலும் அந்த எல்லையை தாண்டக்கூடாது. தனிமை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஆனால் அது தவறுகளுக்கு அனுமதியாக இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் நிற்கின்றன. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது நமது கடமை. நான் என் தவறுக்கு இன்று இரத்தக் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. இதை படிக்கும் அனைவருக்கும் என் வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், இது போன்ற தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். உறவுகளின் மரியாதையை காப்பாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அர்ஜுன் மருந்தை எடுத்துக் கொண்டு வந்தான். ரேகா மெதுவாக மெத்தையில் குப்புற படுத்துக் கொண்டாள். அவளது நீண்ட கூந்தல் ஒரு பக்கம் சரிந்து கிடக்க,
அவளது முதுகு பகுதி அர்ஜுனின் பார்வைக்கு தெரிந்தது. இங்கேதான் அர்ஜுன், இந்த இடத்தில்தான் ரொம்ப வலி என்று தன் இடுப்பின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டினாள். அர்ஜுன் மருந்தை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல அவளது இடுப்பு பகுதியில் தடவ ஆரம்பித்தான். அவனது விரல்கள் முதலில் நடுங்கின. ஒரு உறவுமுறை பெண்ணின் உடலில் இப்படி கை வைப்பது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும், அவளது வேதனை அவனுக்கு தர்மசங்கடத்தை தாண்டி ஒரு கடமையாக தெரிந்தது. ஆனால் மருந்தை மெல்ல தேய்க்க தேய்க்க அந்தச் சங்கடம் மெல்ல மறைந்து ஒருவித ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியது. ரேகாவின் தோல் மென்மையாக இருந்தது. அர்ஜுன் மசாஜ் செய்யச் செய்ய ரேகா மெல்லிய குரலில் முனகினாள். அர்ஜுன், அங்கதான் கொஞ்சம் அழுத்தித் தேய்ச்சுவிடு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு என்றாள் ரேகா. அர்ஜுன் இப்போது இன்னும் கொஞ்சம் உறுதியாக மசாஜ் செய்தான். அவனது உள்ளங்கை அவளது இடுப்பில் வட்டமாகச் சுழலும்போது இருவருக்குள்ளும் ஒரு மௌனமான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. இப்போ எப்படி இருக்கு சின்னம்மா என்று அர்ஜுன் கேட்டான். அவனது குரல் அவனுக்கே தெரியாமல் தழுதழுத்தது. ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன். உன் கைராசியோ என்னவோ வலி அப்படியே குறையிற மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு அவள் லேசாகத் திரும்பி அவனை பார்த்தாள். அவளது முகம் இப்போது அவனது கைக்கு மிக அருகில் இருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அர்ஜுன் தன் கையை எடுக்க முயன்றான். ஆனால் ரேகா அவனது கையை மீண்டும் தன் இடுப்பின் மீது அழுத்தி வைத்துக் கொண்டாள். ரேகா மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவளது கண்கள் பாதி அளவு மூடியிருந்தன. இன்னும் கொஞ்சம் அர்ஜுன். இப்பத்தான் என் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. முரளி கிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு வேலை, தூக்கம், இதுதான் உலகம். என்னைப் பற்றி கவலைப்பட அவருக்கு நேரமே இல்லை என்று ஏக்கத்துடன் கூறினாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அர்ஜுனன் மனதில் இருந்த தயக்கத்தை உடைத்தன. அவர் வரக்கூடிய வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத, கேமராக்கள் இல்லாத ஒரு இடத்தை பார்த்து அந்த இடத்தில் வைத்து என் கணவரைக் கொன்றுவிடு என நிரஞ்சனா என்னிடம் சொன்னாள். நானும் இதுதான் நல்ல ஒரு திட்டமாக இருக்கிறதே என்று சொல்லி நான் அவர் செல்லக்கூடிய வழியிலேயே அவரை பின்தொடர்ந்து எந்த இடத்தில் வைத்து அவரை கொலை செய்தால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம். எந்த இடத்தில் கேமரா இல்லை என்பதையும் நாங்கள் நோட் செய்து கொண்டோம். அதன் பிறகு கடைக்குச் சென்று ஒரு கத்தியையும் வாங்கி வைத்துக் கொண்டோம். சம்பவத்தன்று நிரஞ்சனாவின் கணவன் வழக்கம் போல அவருடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது எங்களை அவர் அடையாளம் கண்டு கொள்ளக் கூடாது என்பதற்காக நாங்கள் இருவரும் ஹெல்மெட் அணிந்து கொண்டோம். அதன் பிறகு அவர் எங்களுக்கு முன்னால் செல்ல நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றோம். நாங்கள் பார்த்து வைத்திருந்த அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத வந்த இடத்தில் அவர் வரும்போது வேகமாக சென்று எங்களுடைய பைக்கின் மூலமாக அவருடைய பைக்கை இடித்தோம். அவர் நிலைதடுமாறி கீழே விழுந்தார். அப்போது நானும் என் நண்பனும் சேர்ந்து அவரை சரமாரியாக குத்தினோம். அப்போது அவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கத்தி கதறி கூச்சலிட்டார். உடனடியாக நாங்களும் அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டோம். நாங்கள் எங்களுடைய ஹெல்மெட்டை கலட்டவும் இல்லை. அதனால் எங்களை அவர் பார்க்கவும் இல்லை. அதன் பிறகு அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்து அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். நானும் என்னுடைய நண்பனும் எப்படியும் அவர் செத்திருப்பார் என நாங்க நினைத்திருந்தோம். ஆனால் அவரோ சாகவில்லை. மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு போலீசார் உடனடியாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணையும் துவங்கினார்கள். அப்போது நிரஞ்சனாவின் கணவனிடமும் விசாரித்தார்கள். அப்போது அவரோ நான் அந்த இருவரையும் நான் பார்க்கவில்லை. அவர் இருவரும் முக ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்றும் கூறிவிட்டார். அந்த பகுதியில் சிசிடி கேமராக்கள் எதுவும் இல்லாததால் நாங்களும் மாட்டிக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று நிரஞ்சனாவின் கணவரிடம் கேட்டார்.
அவரை யாரு உங்கள் மனைவி மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என போலீசார்கள் கேட்டார்கள். அதற்கு நிரஞ்சனாவின் கணவனோ என் மனைவியா? எனக்கு உன்னென்றால் என் மனைவி உயிரே விடுவாள். அவளுக்கு என் மீது பாசம் அதிகம். அவர் கண்டிப்பாக இதை செய்திருக்க மாட்டார் என ரொம்ப நம்பிக்கையுடன் சொன்னார். அதனால் போலீசாருக்கும் நிரஞ்சனா மீது சந்தேகம் வரவில்லை. அதே சமயம் நிரஞ்சனாவும் இந்த கேஸை திசை திருப்புவதற்காக அவருடைய கணவனுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருந்தது என்றும் அந்த சொத்துக்காக ஒரு நபர் என் கணவுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்தார் என்றும் பல நாட்களுக்குப் பிறகு என் கணவன் இப்போதுதான் வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்பினார். அதனால் அவரை கொலை செய்ய அவர்தான் கண்டிப்பாக திட்டமிட்டு இருக்க வேண்டும். அவர்தான் இந்த கொலையை செய்ய முயற்சிப்பார் என்று நிரஞ்சனா போலீசில் புகாரும் அளித்தார். அந்த புகாரின் பெயரில் போலீசார் நிரஞ்சனா கூறிய அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. எங்களுக்குள் சொத்து பிரச்சனை இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அவரை கொலை செய்துவிட்டு இருக்கிற சொத்தை கூட அனுபவிக்காமல் என்னுடைய நாட்கள் பிள்ளை எல்லாம் நான் ஜெயிலில் கழிப்பதற்கு நான் உன் முட்டாள்கள் அல்ல. நான் சட்ட ரீதியாகவே அதனை எதிர்கொள்ள நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். அதனால் நான் ஏன் இப்படி கொலை செய்து தேவையில்லாமல் பிரச்சனையில் நான் மாற்றிக்கொள்ள நான் விரும்பவில்லை. இதற்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை. சம்பவம் நடந்த அன்று நான் இங்குதான் இருந்தேன் என்றும் தேவையே என்றால் என்னுடைய செல்போன் நம்பரை தருகிறேன். என்னுடைய செல்போனை கூட எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இதற்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை என ரொம்ப தெளிவாக அவர் பதில் சொன்னார். போலீசார் அவருடைய பேச்சை கேட்டதுமே தெளிவு கடந்தனர். இந்த கொலைக்கும் இவருக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தினர். பிறகு எதற்காக நிரஞ்சனாவின் மனைவி இவரை கை காட்டினார் என்று அதன் பிறகு நிரஞ்சனா மீது கொஞ்சம் லைட்டாக போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. அதனால் நிரஞ்சனா தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக உடனடியாக கோர்ட்டிற்கு சென்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது தன்னுடைய கணவனை யாரோ கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அது யார் என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். மனு அளித்திருந்தார். இதன் பிறகுதான் போலீசாருக்கு சந்தேக பார்வை முழுவதுமே நிரஞ்சனா மீது திரும்பியது. நிரஞ்சனா கைகாட்டிய நபரைதான் நாங்கள் அழைத்து விசாரணை செய்தோம். அவருக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். பிறகு நாங்கள் எதுவுமே விசாரிக்காதது போல இந்த கொலை கொலையை யார் செய்ய முயன்றார்கள் என்று கண்டுபிடிக்க நாங்கள் எதுவுமே செய்யாதது போல எதற்காக நிரஞ்சனா இப்படி கோர்ட்டிற்கு சென்று ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசாருக்கு நிரஞ்சனா மீதே பலத்த சந்தேகம் இருந்தது. ஆரம்பத்தில் அவருடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கும் இதுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதால் நிரஞ்சனாவை பற்றியும் நிரஞ்சனாவுடைய செல்போன் நம்பரை பற்றிய டீடெயில்ஸ்களும் கால் ஹிஸ்டரி என எதையுமே போலீசார் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் அவர் எப்போது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என கோர்ட்டில் சென்று மனு தாக்கல் செய்தாரோ அந்த சமயமே போலீசாருடைய மொத்த சந்தேகமும் நிரஞ்சனா மீது திரும்பியது. அதன் பிறகு நிரஞ்சனாவுடைய செல்போனையும் போலீசார் கைப்பற்றி அவருடைய கால ஹிஸ்டரி, அவர் யாரெல்லாம் பேசினார்கள், யார் கூட எல்லாம் பேசினார் என அனைத்து விஷயங்களையுமே சேகரித்தனர். அப்போதுதான் நிரஞ்சனா என்னிடம்தான் அதிக நேரம் பேசியிருப்பதும் நானும் அவளும் அதிக நாட்கள் பேசியிருப்பதும் தினமும் பேசியிருந்ததும் சம்பவத்தன்று கூட நாங்கள் இருவரும் பேசியிருந்ததும் காலையிலேயே நிரஞ்சனா எனக்கு போன் செய்து தகவலை சொன்னது என அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர். அதன் பிறகு போலீசார் இந்த ஆதாரத்தை வைத்து காலையில் உங்கள் கணவன் வெட்டி கொலை செய்வதற்கு முன்பு கூட இந்த நபருக்கு நீங்கள் எதற்காக போன் செய்தீர்கள்,
உங்கள் கணவன் வெட்டி மருத்துவமனையில் சேர்த்த பிறகு இந்த நபர் ஏன் உங்களுக்கு போன் செய்தார் என பல கோணங்களில் போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள வேறு வழியில்லாமல் நிரஞ்சனா போலீசில் மாட்டிக்கொண்டார். அதன் பிறகுதான் அவள் தானும் தன்னுடைய காதலான நானும் சேர்ந்துதான் கணவனை கொலை செய்ய முயன்றோம் என அனைத்து உண்மைகளையும் சுண்டிவிட்டார். இதை கேட்டு போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் நிரஞ்சனா அளித்த வாக்குமத்தின் அடிப்படையில் என்னையும் எனக்கு உதவி செய்த என்னுடைய நண்பனையும் கைது செய்தனர். அதன் பிறகு இந்த தகவலை மருத்துவமனையில் இருந்த அவருடைய நிரஞ்சனாவின் கணவனிடம் தெரிவித்தார்கள். நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப நம்பி இருந்தீர்கள். ஆனால் உங்கள் மனைவி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது வேறு ஒரு பையனோடு தவறான உறவு வைத்திருந்தார். அந்த உறவுக்கு நீங்கள் தடையாக இருந்ததால்தான் உங்களை கொலை செய்யாமல் முயன்றால், நீங்கள் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தால் நீங்கள் உயிர் பிழைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உள்ளூரிலே இருக்க போறேன் என்று உங்கள் மனைவியிடம் சொன்னதால்தான் அவர் தன் காதலுக்கு தன் கணவன் இடையராக இருக்கிறாரே என எண்ணி உங்களையே கொலை செய்ய முடிவு செய்துவிட்டாள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவளைதான் நாமினியாக போட்டிருந்ததால் உங்களை கொலை செய்தாலும் கூட அவளுக்கு நிறைய பணம் கிடைப்பதால் அவள் இந்த காரியத்தை செய்ய துணிந்து விட்டாள் என அனைத்து விஷயங்களையுமே போலீசார் நிரஞ்சனாவின் கணவரிடம் கூறினார்கள். இதை கேட்டதுமே என்னுடைய மனைவியா இப்படி செய்தாள் என அவரும் கதறி அழுதார். அவர் அழுததை பார்த்தே போலீசார்களே கண் கலங்கினார்கள். அன்னைக்கு மத்தியானம் எங்க 2 பேரோட ஆசையும் தீர்ந்த பிறகு நிரஞ்சனாவால என்னை பிரியவே முடியல. மாறா, நாம அடிக்கடி சந்திக்கணும்னா நீ என் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்துடுன்னு சொன்னா. நானும் அவ மேல இருந்த மோகத்துல ஐடி கம்பெனியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற வாய்ப்பை பயன்படுத்தி அவ வீட்டு பக்கத்து தெருவுக்கே குடி வந்தேன். தினமும் காலையில 9 மணிக்கு அவ பசங்க ஸ்கூலுக்கு போனதும் நிரஞ்சனா எனக்கு போன் பண்ணுவா. நான் அவ வீட்டுக்கு திருட்டுத்தனமா போய் மதியம் முழுக்க அவளோட உல்லாசமா இருப்பேன். நைட்டு நேரத்துல மட்டும் என் ஆபீஸ் வேலையை பார்ப்பேன். இப்படியே 1 வருஷம் ஓடுச்சு. ஆனா ஒரு நாள் அவ புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்தப்போ சொன்ன அந்த செய்தி எங்க 2 பேருக்கும் இடியா விழுந்தது. மாறா, என் புருஷன் இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டாராம். சம்பாதிச்ச பணத்தை பேங்க்ல போட்டுட்டு இங்கேயே ஏதோ ஒரு வேலைக்கு போக போறாராம்னு நிரஞ்சனா அழுதுகிட்டே சொன்னா. அவர் உள்ளூரிலேயே இருந்தா எங்களால சந்திக்க முடியாது. அது மட்டுமில்லாம அவர் உயிரோட இருந்தாதான் எங்களுக்கு தொந்தரவு. அவர் செத்துட்டா அவர் சேமிச்சு வச்சிருக்கிற அத்தனை பணமும் நாமினியா இருக்கிற நிரஞ்சனாவுக்கு வந்துடும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க நிம்மதியா உல்லாசமா இருக்கலாம்னு முடிவு பண்ணோம். அவர் நம்ம விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கதையை முடிச்சிடணும் மாறான்னு நிரஞ்சனா சொன்னா. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டது. ஆனா தனியா செய்ய பயமா இருந்ததால என் நண்பன் ஒருத்தனை துணை கூப்பிட்டேன். ஆனா அவன்கிட்ட உண்மை சொல்லல. என் அக்காவோட தோழியே அவ புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான்னு போய் சொல்லி அவனை சம்மதிக்க வச்சேன். அவனும் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நிரஞ்சனாதான் பிளான் போட்டு கொடுத்தா. என் புருஷன் தினமும் காலையில பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு தனியாத்தான் வருவாரு. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா கிடையாது. அங்க வச்சு முடிச்சிடுங்கன்னு சொன்னா. சம்பவத்தன்று நானும் என் நண்பனும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அவர் பைக்கை பின்தொடர்ந்தோம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு அவர் பைக்கை இடிச்சோம். அவர் கீழே விழுந்ததும் கத்தியால அவர் உடம்பு முழுக்க சரமாரியா குத்திட்டு அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு அங்கிருந்து தப்பிச்சோம். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் சாகல. ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சையில இருக்காருன்னு நாங்க அவரை தீர்த்து கட்டிட்டோம்னு தான் நினைச்சோம். ஆனா விதியோட விளையாட்டு வேற மாதிரி இருந்தது. அவர் சாகாம உயிருக்கு போராடிட்டு இருந்தார். போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து அவரை மீட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க.
உடனே கொலை முயற்சி வழக்கு பதிவாகி விசாரணை ஆரம்பிச்சது. ஆஸ்பத்திரியில இருந்த அவரோட கணவர்கிட்ட போலீஸ் கேட்டப்போ அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, அதனால யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துல கேமரா இல்லாதது எங்களுக்கு சாதகமா இருந்தது. உங்க மனைவி மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? போலீஸ் கேட்டப்போ என் மனைவி என் மேல உயிர் வச்சிருக்கா, அவ இதை செய்ய வாய்ப்பே இல்லைன்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. இதனால போலீஸ் நிரஞ்சனாவை சந்தேகப்படவே இல்லை. ஆனா இங்கதான் நிரஞ்சனா அதிபுத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்ணித்தானே மாட்டிக்கிட்டா. போலீஸ் தன் மேல சந்தேகம் வராம இருக்கணும்னு அவ ஒரு பொய் சொன்னா. என் புருஷனுக்கும் ஒருத்தருக்கும் சொத்து தகராறு இருந்தது, அவர்தான் இதை செஞ்சிருக்கணும்னு ஒருத்தரை கை காட்டினா. ஆனா போலீஸ் அவரை பிடிச்சு விசாரிச்சப்போ அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாரு. இதனால நிரஞ்சனா பதட்டமானா. போலீஸ் சரியா விசாரிக்கலன்னு சொல்லி இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்தணும்னு கோர்ட்டுல போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணா. இதுதான் போலீஸோட சந்தேகத்தை அவ மேல தூண்டிவிட்டது. நாங்க எதுவுமே செய்யாதப்போ இவளா ஏன் வந்து வழக்கை மாத்தச் சொல்றா? நினைச்ச போலீஸ் அவளோட போன் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணாங்க. அப்பதான் அவங்க அதிர்ந்து போனாங்க. நிரஞ்சனா தினமும் மாறா ஆகிய என்கிட்ட பல மணி நேரம் பேசியிருக்கிறது தெரிஞ்சது. அதுவும் சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில கூட நாங்க பேசியிருக்கோம். போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில நிரஞ்சனா உடைஞ்சு போயிட்டா. ஆமா, என் கள்ளக்காதலுக்கு இடையூறா இருந்த என் புருஷனைக் கொல்ல நானும் மாறாவும் தான் பிளான் பண்ணோம்னு எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. அவ கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு என்னையும் என் நண்பனையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருந்த அவ புருஷன்கிட்ட விஷயத்தை சொன்னப்போ என் மனைவியா இப்படி பண்ணா? நான் அவளை எவ்வளோ நம்புனேன்னு அவர் கதறி அழுத அழுகை அங்கிருந்த போலீஸ்காரங்களையே கலங்க வச்சிருச்சு. ஒரு வருஷத்து சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு குடும்பத்தையே நாங்க நடுத்தருவுல நிறுத்திட்டோம். இப்போ நாங்க 3 பேரும் ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருக்கோம்.